இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே நடக்காத ஒரு மிகப்பெரிய விஷயமும் மிகப்பெரிய அதிரடி மாற்றமும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகுதான் இப்போ ஒட்டுமொத்த தலைமைச் செயலகமும் தலைகீழா மாறி இருக்கு. விஜய் அவர்கள் நேரடியா போட்டிருக்கிற உத்தரவு தான் இப்போ உயர் அதிகாரிகள்ல இருந்து சாதாரண அதிகாரிகள் வரையும் எல்லாரையும் கதிகலங்க வச்சிருக்கு. விஜய் அவர்கள் நேரடியா போட்ட அதிரடி உத்தரவால இப்போ கடந்த சில நாட்களா எல்லா அரசு அதிகாரிகளும் சரியா பணிக்கு வரது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. தலைமையிடமா இருந்துட்டு இருக்கிற தலைமைச் செயலகத்துல 40க்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கிறதாகவும் 5000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை செய்யறதா சொல்லப்படுது. இதுல விஜய் அவர்கள் போட்ட உத்தரவானது தலைமைச் செயலகம் பணிக்கு வர எல்லாருமே காலையில 10 மணிக்கு முன்னாடி எல்லாம் அலுவலகத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சரியா 10 மணிக்கெல்லாம் உங்களுடைய வேலையை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிடப்பட்டிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்களே சொல்லி வச்ச மாதிரி டான்னு 9 மணிக்கெல்லாம் தலைமைச் செயலகம் வந்துடுறதா சொல்லப்படுது. அதுலயும் 17 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து எதுவா இருந்தாலும் சீக்கிரமா அலுவலகத்துக்கு வந்துடுறாரு. சரியா 9:30 மணிக்கெல்லாம் விஜய் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் அறையில அவருடைய வேலையை தொடங்கிறதா சொல்லப்படுது. இதே மாதிரிதான் மற்ற அதிகாரிகளுக்கும் இப்போ அதிரடியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணங்களை தவிர இனி ஒரு நிமிடங்கள் லேட்டா வந்தாலும் அதற்கு சரியான பதில் சொல்லியாகணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அவர்கள் மேல துறை சார்ந்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட இந்த நிலையில இந்த ஒரு அதிரடியான அறிவிப்புனால ஒட்டுமொத்த பணியாளர்களும் காலையில சீக்கிரமா பணிக்கு வரது எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. கடந்த காலங்கள்ல வேலை பார்க்கிற அதிகாரிகள் எல்லாரும் ஏனோ தானு பணிக்கு வர்றது மட்டும் இல்லாம அனுமதி இல்லாம விடுப்பு எடுக்கிறதுல இருந்து பணிக்கு வந்தா சீக்கிரமா வீட்டுக்கு போறதுன்னு தவறான நடைமுறைகள்ல இருந்திருக்கு. இனி உங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு சைன் போட்டு ஏனோ தானு வேலை பார்த்துட்டு ஓபி அடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு போக முடியாது அப்படிங்கிற நிலை மாறி இனி தப்பு செஞ்சா உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயமானது பணியாளர்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் இதை முறையா கண்காணிக்க தலைமைச் செயலகம் மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்க எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் பயோமெட்ரிக் நடைமுறையை செயல்படுத்த இருக்கிறதாகவும் இன்னும் சரியா ஒரு வாரத்துல அது எல்லாம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சில அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. விஜய் அவர்களுடைய அதிரடியால நடந்திருக்கிற இந்த மாற்றமானது ஒட்டுமொத்த தமிழகத்தையே இப்ப திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த செயலானது மக்கள் மத்தியில பாராட்டையும் வரவேற்பையும் பெற்றிருக்கு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.